வந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நம் தாளம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நமது இந்திய சமூக நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் மீண்டும் வந்துவிட்டோம். We are delighted to be back with community updates that are certain to keep you engaged for the next 30 minutes. So Suganti, what's in store for our viewers today? நடனம், இசை, மரபு கலைகள், ஊடகம், ஆரோக்கியம், சமூக சேவை என அடுக்கிக் கொண்டே போகலாம். Let's quickly get started then, shall we? இன்றைய தொகுப்புகளின் முன்னோட்டம் இதோ. மாணவர்களுக்கான தமிழ் திருவிழா, A celebration of music and legacy. ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு நடைப்பயணம், சிங்கேயில் பிறந்த இந்திய கதைகள். In today's globalized society, we are exposed to innumerable information pertaining to pop culture, arts, language, so on and so forth. This follows with an overload of choices where we can choose what we want to follow. இளையர்கள் தங்கள் மரபை மறந்துவிடும் அபாயம் ஒரு பக்கம், அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை பற்றி தெரியாமலே போய்விடும் அபாயம் மறுபக்கம். இந்த பயம் மூத்தவர்களிடையே பரவலாக காணப்படுகிறது. Well, Suganti, it is a reasonable concern. But with our many cultural organizations that work towards the education and promotion of Indian heritage, I believe that our youth are in good hands. சரியாக சொன்னீர்கள் தவா. அவ்வாறு நிகழ்ந்தேறிய ஒரு கலை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த விழாவில் தான் நாம் இப்போது இணைய போகிறோம். தமிழ் மரபு கலைகளை இளையர்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் உமரப்புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் ஆண்டுதோறும் தமிழ் திருவிழா நடந்து வருகிறது. தொடக்க நிலையில் துவங்கி உயர்கல்லூரி வரையுள்ள அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இவ்வாண்டு தமிழ் நாட்டுப்புற கலைகளை மையப்படுத்தி தெருக்கூத்து என்ற தலைப்பில் நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய மரபுகளையும் பண்பாடுகளையும் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளும் வண்ணம், புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக அவர்களுக்கு தமிழ் மொழி மீது ஒரு ஆர்வமும், அவர்கள் வீட்டுக்கு சென்ற பொழுது அவர்கள் தமிழில் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அங்கம் அனுபவ வழி கற்றல். நிகழ்ச்சிக்கு பின்னும் மாணவர்களின் மனதில் நன்கு பதிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு கலையின் வரலாறும் அவர்களுக்கு விரிவாக விளக்கப்பட்டது. வகுப்பறைக்கு வெளியே மாணவர்களுடன் கழித்த இந்த பொழுது ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றமாக இருந்தது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு இன்னும் ஈடுபாடை வளர்க்குது. அது மட்டும் இல்லாமல் அனுபவ வழியாக இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் கலைகள், நம்மளுடைய பண்பாட்டு கலாச்சாரம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க உதவுது. அப்போ இனிமேல் நான் இப்போ பள்ளிக்கூடத்தில் திருப்பி போகிறப்போ வகுப்பில் சரி அன்றைக்கி நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கல்ல, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோன்னு இப்போ அதை நான் புத்தக வடிவில் காட்டினேன்னா மாணவர்களுக்கு அதை லிங்க் பண்ணுறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். தெருக்கூத்துங்கிறது வெறும் ஒரு விஷயத்தை மட்டும் பற்றி பேசலை. ஏன்னா நிறைய விஷயத்த அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரைன்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. பாரம்பரிய கலைகளை பற்றி அறியாத இளம் மாணவர்களுக்கு இந்த திருவிழா ஓர் அவசிய அறிமுகமாய் விளங்கியது. புத்தகத்திலோ திரைப்படங்களிலோ மட்டுமே காண கிடைத்த கலைகளை நேரடியாக செய்து பார்த்த இந்த அனுபவம் அனைவரிடத்திலும் ஆர்வத்தை அதிகரித்தது. மனிதவள மற்றும் கலாச்சார சமூக இளையர்துறை துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாசும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டது ஒட்டுமொத்த சூழலையும் குதூகலப்படுத்தியது. மரபு சார்ந்த கற்றலோடு நின்றுவிடாமல் புதிதாக சிந்திப்பவர்களுடன் பழகி உரையாடவும் இந்த விழா வழிவகுத்தது. உரையாடி, கபடி போன்ற விளையாட்டுகளை விளையாடியவுடன் நான் நண்பர்களுடன் நேரத்தை கழித்ததை எண்ணி மகிழ்ந்தேன். மேலும் நான் தமிழின் கலாச்சாரத்தை பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டேன். மாணவர்கள் வகுப்பறைக்கு அப்பால் தமிழை இன்னும் ஈடுபாட்டுடன் கற்கவும், நவீன முறையில் கற்கவும் இந்த நிகழ்வுகள்லாம் நிச்சயமாக உதவுது. இந்த விழாவின் ஆகப்பெரிய நோக்கம் தமிழ் மொழியின் புழக்கத்தை அதிகரிப்பது. மொழி வகுப்பை தவிர வேறெங்கும் தமிழில் பேச வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாததால் சிறுவர்களும் இளையர்களும் இயல்பாகவே ஆங்கிலத்தில்தான் பேசுகிறார்கள்.
இது மொழியின் ஆயுட்காலம் குறைவதற்கான அறிகுறி. எனவே பல பள்ளிகளிலிருந்தும் தமிழ் மாணவர்களை ஒன்று திரட்டி தமிழில் பேச வைக்கும் இந்த திருவிழாவை தமிழுக்கான தொண்டு என்றும் கூறலாம். தமிழ் மாணவர்களுக்குன்னு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது மாணவர்கள் அதில் முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க. அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துது. நம்மக்கிட்டேருந்து இந்த சமூகமோ இந்த மொழி சமூகமோ ஏதோ எதிர்பார்க்குது. அப்போது நாம் என்ன செய்யலாம் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு விதையை விதைக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். மாணவர்கள் இந்த கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் தமிழ் அது வெறும் மொழியாக மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மற்ற அம்சங்களையும் அவங்க கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தமிழை இன்னும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு பற்று அவர்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மொழியை கற்க சிறந்த உத்தி கேட்டறிதல். தாய்மொழியில் சரளமாக பேச ஒரே வழி அதை பேச தெரிந்தவர்களோடு பேசி பழகுவது. எதிரே நிற்பவர் தமிழர் என்றால் அவருடன் தமிழில்தான் உரையாட வேண்டும் என்ற எண்ணம் இளையர்களுக்கு தானாகவே தோன்ற வேண்டும் என்பதே ஆசிரியர்களின் விளைவு. காரணம், பயன்பாடே ஒரு மொழியின் பாதுகாப்பு. பள்ளிகளிலே மாணவர்கள் மற்ற மாணவர்களோடு கலந்து பேசுகின்ற பொழுது அவர்கள் ஆங்கிலத்திலேயே அதிகமாக கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த மொழி நிலையத்திற்கு உமறுப்புலவர் தமிழ் மொழி நிலையத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் பார்க்கின்ற மாணவர்களெல்லாம் தமிழ் மாணவர்கள், பேசுகின்ற பேச்சுக்களெல்லாம் தமிழ் மொழி அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு இன்னும் ஆர்வம் ஏற்படுகிறது. தமிழ் படிக்கிறதுல பெரிய சவால்கள் எதுவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. தமிழ் எங்களோட தாய்மொழி, சின்ன வயசுலேருந்தே பேசிட்டு வரதுனால அதில் எதுவும் சவால் கிடையாது எங்களுக்கு. காலம் செல்ல செல்ல நவீனத்துவம் மற்றும் பிற கலாச்சாரங்களின் தாக்கம் இளையர்களின் மீது அதிகமாகி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தாய்மொழி மற்றும் மரபு சார்ந்த கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மட்டுமின்றி இது ஒவ்வொரு தனி மனிதனின் பொறுப்பு என்று சொல்லலாம். தாய்மொழியில் பேசுவதும் கலாச்சாரத்தோடு ஒன்றி இருப்பதும் பெருமைக்குரியது என்பதை வரும் தலைமுறையினரின் மனதில் விதைக்க இது போன்ற நிகழ்ச்சிகள் பெரிதும் உதவுகின்றன. Absolutely. After this break, we bring to you an event that proudly showcased the prowess of the youth in traditional arts. Welcome back. Singapore's multiracial landscape is a perfect setting for cultural exchange. The Singapore Indian Orchestra and Choir has utilized this to echo the spirit of heritage and togetherness. இசையின் ஒலிக்கு நாதம் என்று பெயர். அதையே கருப்பொருளாக கொண்ட ஒரு நிகழ்ச்சி ரசிகர்களை ஓர் இசை பயணத்தில் கூட்டிச் சென்றது. வாருங்கள் நாமும் அதில் இணைவோம். This year, the Singapore Indian Orchestra and Choir marks 4 decades of nurturing musical excellence, weaving the sounds of tradition and innovation. The ensemble celebrated this milestone event with a befitting grand concert called Nada Yatra, a voyage of sound. Over the years, they have ventured into different genres beyond Indian classical music and have been a part of multiple international collaborations. For this concert too, prolific American and Indian musicians composed exclusive pieces. Being a part of this 40th anniversary is truly a memorable experience because I've been with my friends for the past 10 years, learning together, singing together at different platforms, and all that leading up to this milestone event is truly something I'll treasure. SIOC believes in upholding the traditional music, Indian classical music. At the same time, SIOC enjoys learning new forms of music. Right from yesteryears to what is new and trending. It's all about evolution, moving along with the times. So it's always a new musical learning journey process. A distinctive feature of the SIOC is its multi-ethnic ensemble. Non-Indian instruments have been a part of most of their performances, and the 40th anniversary concert was no exception. Traditional Chinese instruments such as the pipa, ruan, erhu, along with the Malay gambus, were seamlessly interwoven with Western instruments like the harp and clarinets, amongst others. This harmonious blend was an apt reflection of Singapore's multicultural landscape. A few performances were also an ode to the SG60 celebrations. The cultural exchange over the course of preparation truly enriched the entire ensemble's artistic journey. There's a sense of pride and achievement. I learned a lot of things
we were able to blend with different backgrounds, different cultures, their traditions, and different generations too. I'm quite proud to be part of this group. Even techniques-wise, we've understood a lot of their techniques, their discipline, their approach to learning music, and we've also given some of our learning to them. So all this exchange of learning has just brought us all together a step further into presenting better. The gem on the crown for SIOC is its youth wing, which was established a few years ago, aiming to inspire youngsters to pursue Indian music with sincerity. Remarkably, the youth wing took the stage within a short span since its inception. You will see how much the youth are enjoying doing both aspects of with multi-ethnic musicians, and on their own also they are standing out in a pure classical form, and at the same time they are entering into a choral arena. So I think again here I would put my youth as an important contribution to preserve our deep-rooted Carnatic music. There's some uniqueness about Indian music, and this show showcased how you could infuse interest amongst youngsters, taking in music from all genres and communicating that the language of music is universal. Getting ready for the big day required months of dedication. This meant weekly practice sessions, online check-ins, and countless rounds of improvising and fine-tuning. They also had to do some unlearning, as certain traditional pieces were rearranged to better suit a choral format. Every bit of effort was worth it because the audience was nothing less than impressed. The show was amazing. It was so professional. There was such a lot of variety. I enjoyed every minute of it. And many congratulations to the orchestra and the choir. They did a great job. Thoroughly enjoyed it. It's my first time attending a very traditional concert, so I think it was a great opportunity for me to learn more about like the Indian culture and the music as a whole. And I think I also got to learn a lot about the different instruments. And I think with my friends, it was truly quite a memorable experience. And I'm really grateful to have this opportunity to watch the SIOC. The ensemble comprised of veterans from different walks of life, working professionals, homemakers, national servicemen, and students. The diversity of members mirrors the broader Indian community and its evolving engagement with traditional arts. The undying passion across generations promises a vibrant future for traditional Indian arts. தவா, கலை நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி சமூக சேவை, உடற்பயிற்சி, விளையாட்டு போன்றவையும் மக்களை ஒன்று திரட்டுகின்றன. That's right, Suganti. When health is approached as a social activity, it encourages consistency and a sense of community well-being. The annual Walk a Jog initiative by the Chettiar's Temple Society is no exception, as it continues to garner significant traction year after year. Let's get on our feet, shall we? கூட்டு முயற்சி, கூட்டுறவு திட்டம், கூட்டு வழிபாடு என்று குழுவாக ஒன்று சேரும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒரு தனிவித சிறப்பு உள்ளது. அதன் மூலம் பல ஆதாயங்களும் கிடைக்கின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இதை மையப்படுத்தி செட்டியார்கள் கோயில் குழுமம் 26ஆம் முறையாக ஒரு மெதுநடை ஓட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வார இறுதி அதிகாலையில் இத்தனை பேர் ஒன்று திரண்டு மெதுவோட்டத்தில் பங்கெடுத்தது நிர்வாகிகளை மிகவும் திருப்தியுறச் செய்தது. முதலில் இது கோயில் ஊழியர்களுக்கு ஒரு சுகாதார வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. வாரம் மாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இதையே ஒரு வருடாந்திர நிகழ்ச்சியாக நடத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டம் 2000 ஆண்டில் இதை முதல் தொடங்கணும். அப்போ அதிலிருந்து இப்போ 26 ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறோம். வயது, மொழி, பாலினம் போன்றவற்றை தாண்டி இது அனைவருமே பங்கெடுத்து பலனடையக்கூடிய ஒரு நிகழ்வாய் இருந்தது. மெதுநடை ஓட்டத்தில் மனிதவள மற்றும் கலாச்சார சமூக இளையர்துறை துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாசும் கலந்து கொண்டார். பலருடன் சேர்ந்து உடற்பயிற்சி செய்யும் பொழுது உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கின்றன. இது நேரடியாக ஈடுபடும் பொழுது பெறக்கூடிய ஓர் உணர்வு. சிலர் தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும் இதில் கலந்து கொண்டு வருகின்றனர். அதற்கு உடல் ஆரோக்கியம் ஒரு முக்கிய காரணமாய் இருந்தாலும் பலதரப்பட்ட மக்களை சந்திப்பது ஒரு கூடுதல் உந்துதலாக விளங்குகிறது. நான் பங்கு பெறுறது ஒரு 10 வருஷமாக தொடர்ச்சியாக பங்கு பெற்றுட்டு இருக்கிறேன்.
அது இதில் வந்து நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு கெட் டுகெதர் மாதிரி பழைய நண்பர்களை பார்க்குறோம், பழைய கூட்டாளிகளெல்லாம் இங்கே சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் நடக்கும்போது பார்க்குறப்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்திருக்கேன். ஊரில் இல்லைன்னா வந்ததில்லை, இடையில மிஸ் பண்ணியிருப்பேன். வர்றதுக்கு காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், ரெண்டாவது நிச்சயமாக நடக்கிறோம், எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. பல காலமாக நடந்து வரும் இந்த மெதுநடை ஓட்ட நிகழ்ச்சி வெறும் உடற்பயிற்சியை மட்டும் மையமாக கொண்டதல்ல, சமூக சேவையும் இதன் முக்கிய அங்கமாய் இருந்து வருகிறது. இவ்வாண்டு தேவையுள்ள 8 பேருக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டன. நம்மோடு சேர்த்து பிறர் நலனிலும் ஆர்வம் காட்டி உதவ வேண்டும் என்று இந்த தளம் எடுத்துக்காட்டியது. இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இவ்வளோ பேர் வந்து எல்லாரும் வந்து வீட்டு சேவைக்காக ஒரு ப்ரோக்ராமே இருக்குது. இங்கே வந்து அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்க வந்து வாலண்டியர்லி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து இளைஞர்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற மனப்பக்குவம் வரணும். அவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஓகே, கஷ்டப்படுறவங்க எல்லாம் உதவி பண்ணணும். இது மாதிரி நிகழ்ச்சி வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். எந்தவித இடையூறுமின்றி இத்தனை ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பல தொண்டர்களின் பங்கு உள்ளது. நேரம், பணம், பொருள் என அவர்களின் தாராள மனமே இது போன்ற உன்னத நிகழ்ச்சிகளின் அஸ்திவாரமாய் விளங்குகின்றன. உடற்பயிற்சி செய்வது, தொண்டு செய்வது, பிடித்தவர்களோடு நேரம் செலவிடுவது, இவை அனைத்துமே நம் மனநலனுக்கும் பங்களிக்கின்றன. ஆரோக்கியம் மற்றும் சமூக நலனை அடிப்படையாக கொண்ட இந்த முயற்சிக்கு நீங்களும் ஆதரவு அளிப்பீர்கள் என்று நம்புகிறோம். It's now time for a quick commercial break. Stretch a little, take a walk, and we'll be back in no time. When we say movies, most of us instinctively think of the larger industries of India and the West. However, how many of us actually know of our Singaporean filmmakers who have tales to tell the world? தெரியாதவர்களுக்கு ஒரு அறிமுகமாகவும், தெரிந்தவர்களுக்கு நம் படைப்புகளை அடையாளம் கண்டு கொண்டாடவும் நாம் அடுத்து காணப்போகும் விழா ஒரு வாய்ப்பு. A film festival was hosted by Singapore Indian Theatre and Film Explorers, exclusively showcasing the Indian stories of Singapore. Come, join us in celebrating our talents. But we have also discovered something greater than technology, greater than innovation itself. சிங்கப்பூர் இந்திய நாடக மற்றும் திரைப்பட ஆர்வலர்கள் இன்பாக்ஸ் என்ற திரைவிழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக அதிபர் தர்மன் சண்முகரத்னம் கலந்து கொண்டார். 2018 ஊடகம் சார்ந்த விஷயங்களை ஒன்றிணைத்து ஆவணப்படுத்தும் ஒரு முயற்சி துவங்கியது. அதன் ஒரு கிளைதான் இந்த திரைவிழா. சிங்கப்பூரில் உள்ள இந்திய கதைகளுக்கான அங்கீகாரத்தை அளித்து பிரபலப்படுத்த விளைந்தனர் இவ்விழாவின் அமைப்பாளர்கள். இந்தியன் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் சேர்ந்து தான் இன்பாக்ஸ். நம்மளோட உள்ளூர் கதைகள் எங்கே இருக்குது சொல்லிட்டு என்ன பார்த்தோன்னா யூடியூப்ல போய் அங்கே பார்க்கும்போது அங்கங்கே கிடந்துச்சு. அதை சேகரிக்க ஒரு தளமாக தான் நம்ம இன்பாக்ஸ் வந்துச்சு. எப்போதுமே வந்து ஒரு விழாவில் இருக்கும்போது எப்போதும் எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் கூடுற ஒரு நிகழ்ச்சி தான் விழா. அது வந்து ஒரு படங்கள் மூலியமாக ஏன் இருக்கக்கூடாது? அதுவும் குறிப்பாக சிங்கப்பூரில் உள்ள இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா மட்டும் இல்லை, மலையாளம், கன்னடா, குஜராத்தி, விரிவான இந்திய கலாச்சாரங்களை உலக மேடையில் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். பிற இனத்தவர் நம் கதைகளை கேட்க வேண்டும், நம் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவை அனைத்துமே இந்த விழாவின் நோக்கங்களில் அடங்கும். நம்மை இந்த உலக அரங்கிலே அடையாளப்படுத்துவதற்கு இது போன்ற படைப்புகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய அடையாளத்தை தக்க வைக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. நாடு அளவிலையும் சரி, நம்முடைய சமூக அளவிலையும் சரி, நாம் யார் என்பதை உலகுக்கு உறக்கச் சொல்ல வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு ஊடக முயற்சிகள் கண்டிப்பாக அவசியம். இந்த திரைவிழாவில் வழக்கமான குறும்படங்கள் மற்றும் முழுநேர படங்களுடன் கேலி சித்திர படங்களும் திரையிடப்பட்டன. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புதுமையான விஷயங்களை செயல்படுத்த முடிகிறது, புதிய அம்சங்களையும் உள்ளடக்க முடிகிறது. வெவ்வேறு ரசனைகள் கொண்ட பார்வையாளர்கள் அவற்றை வரவேற்கவும் தயாராக உள்ளனர். ஆனால் என்றுமே கருத்தும் கதைக்களமும் தான் மையம் என்று கூறுகிறார் இந்த இயக்குனர். As years pass, people are trying different things, but story has to be good, and it's the same actually. Story is the same. It's the way you are telling is changing, that's all. And technology is changing, yeah.
நமது 60ஆம் தேசிய தினத்தை முன்னிட்டு உள்ளூர் இயக்குநர்களின் 60 படைப்புகள் இங்கு திரையிடப்பட்டன. மேலும் படப்பிடிப்பு சார்ந்த பயிலரங்குகள், கலந்துரையாடல்கள், பார்வையாளர்களுக்கான நடவடிக்கைகள் என பல அங்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு இது போன்ற மேடை அதிகளவு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய தளம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளும் சரி, இப்படிப்பட்ட குழுக்களும் சரி, நம்ம உள்ளூர் கலைஞர்களை உருவாக்குறதுக்கும் சரி, மேன்மேலும் அவங்கள உயர்வடைய செய்யறதுக்கும் பல படைப்புகளை அவங்களே தயாரித்து வெளியிடுறதுக்கும் ஏதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது. Each one of us are different and we have our own story to tell, and who else will tell that? We have to tell the story, our stories. So this is the best place. கேளிக்கைக்கு ஒரு படி மேல் சென்று தனிமனித அவலங்கள் மற்றும் ஆசைகள், சமூக அக்கறைகள், புத்தாக்க சிந்தனைகள் போன்றவற்றை கலைப்படைப்புகள் மூலமே செவ்வன எடுத்துச் சொல்ல முடிகிறது. முக்கியமாக இந்த திரைவிழாவில் இந்தியர்களின் வாழ்க்கை முறை, நாம் கடைபிடிக்கும் அறநெறிகள் மற்றும் சிங்கப்பூரைச் சேர்ந்த இந்தியர்கள் என்ற தனித்துவமான அடையாளத்தையும் தேச உணர்வையும் பெருமிதத்துடன் வெளிப்படுத்த முடிந்தது. வரும் காலங்களுக்கு இந்த விழா ஒரு முன்னோடியாக திகழும் என்பதில் ஐயமில்லை. கலாச்சாரமும் நவீனத்துவமும் ஒன்றுபடும் போது புத்தாக்க சிந்தனைக்கு வழிவகுக்க முடிகிறது. Coming together as a community to uplift one another through meaningful causes enriches a social fabric and fosters unity. அது போன்ற சமூக நிகழ்வுகளை பற்றி நீங்கள் அறிந்திருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். In the meantime, have a pleasant November. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விடை பெறுவது தவனேசன், சுகந்தி. இது தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.